குட் மார்னிங். அக்டோபர் 27 இந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குன்னா, வேர் மெரிடைம் வேர்ல்டு யுனைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு. என்னென்னா, இந்தியாவோட மெரிடைம் கோல், மெரிடைம் விஷன் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ அப்போ மேரிடைமை வந்து டெவலப் பண்ணுறதுனால என்னென்ன கீ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் என்னென்ன ஆக்ட் இருக்குது, என்னென்ன வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன போர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லைட்டாக ஒரு கிளிம்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த ஒரு 5 பாயிண்ட் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் சாகர்மாலா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, மாடர்னைஸ் தி போர்ட்ஸ் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம கேலத்தியா போர்ட்டு, ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணும்போது இந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட் அதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கிளிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தது யார் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, லைஃப் ஆஃப்டர் மாஸ்டெக்டோமி அப்படின்றது. அதாவது மாஸ்டெக்டோமி அப்படின்றது என்னன்னா ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? பிரெஸ்ட் கேன்சருக்கோ இல்லை விமனோட கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த சர்ஜரி. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன விஷயம்லாம் அண்டர்கோ பண்ணுறாங்க, சொசைட்டியில் என்னென்ன இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்கேர் வந்து விசிபிளாக இருக்கும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராமா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ ஏன்னா பிரெஸ்ட் அப்படின்றது இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் மதர்ஹுட், உமன்ஹுட், இது எல்லாமே சொல்லும்போது ஒரு ஃபெமினிசம் அப்படின்றப்போ அந்த இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அதை ஒன்ஸ் ரிமூவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சொசைட்டிலையும் சரி, ஓகேவா, மற்ற ஒரு கேதரிங்ஸ் நடக்கும்போதோ, ஃபேமிலி கேதரிங்ஸ் நடக்கும்போதோ அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸு, ஒரு ஸ்டிக்மா இருக்கும் இல்லையா அவங்க மேலே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போது இதுக்கு என்னென்னலாம் ஒரே வழி அப்படின்னா கவுன்சிலிங் தான். மோஸ்ட்லி இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அவங்களோட பார்ட்னர் கூடயே என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக கிளாஷ் கிரியேட் ஆகுது, இல்லை பார்ட்னரே ஒரு மாதிரி ஸ்டிக்மாவாக பார்க்குறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இவங்களே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களே ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டு டயட் மெயின்டைன் பண்ணுறது, ஓகேவா, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா ரீகனெக்டிங் சோஷியலி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சோஷியலி ரீகனெக்டிங்னா உங்களுக்கா எப்போ தோணுதோ அப்போ நீங்களாம் சின்ன சின்ன ஃபேமிலி கேதரிங்ஸை வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணுறது. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு பியர் குரூப்பை செட்டப் பண்ணி அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது. அந்த மாதிரி நேவிகேட்டிங் இன்டிமசி அப்படின்றது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ அதில் வரும்போது பார்ட்னர் கூட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி இன்வால்மெண்ட்டு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எஜுகேட் த ஃபேமிலி ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இல்லை இந்த சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அவங்களோட மதர்ஸ்க்கோ இல்லை மதர் இன் லாக்கோ அவங்களுக்கும் சில ஸ்டிக்மாஸ், சில டவுட்ஸ் கிரியேட் ஆகும், எல்லாமே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களே எஜுகேட் பண்ணணும். டோட்டல் ஃபேமிலி எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஓகே, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, மாஸ்டெக்டோமினா என்ன, ஓகே, அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது. ப்ளஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விமன்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ ஜென்ரலாக என்னன்னு கேட்டாலும் இதை எழுதலாம். இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் இஷ்யூ, இல்லை ஏதோ ஒரு டிசீஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ், அது மூலமாக சொசைட்டியில் என்னென்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னாலும் இது எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ லைட்டாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் தான். ஓகே, அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் சப்போர்ட் ஆஃப்டர் சைல்டு லாங் ஸ்டே ஆஃப் ஐசியூ. ஓகே, ரொம்ப இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கக்கூடிய சைல்டு, ஓகே, 20-30% வந்து அவங்க வந்து சர்வைவ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதில்ல அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய எமோஷனல் கேரோ இல்லை போஸ்ட் கேரோ கிடைக்கிறதில்ல அப்படின்றது அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா பாலிசி லெவல் இன்டர்வென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றது. ஓகே, சிஸ்டமிக் இன்டர்வென்ஷன், கவர்மெண்ட்டே என்ன கொண்டு வரணும், பாலிசி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் நேஷனல் ஃபாலோ அப் கைட்லைன்ஸ். இன்டென்சிவ் கேர் யூனிட் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் கேர் ஒழுங்காக கொடுக்குறாங்களா அப்படின்றத ஃபாலோ அப் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் போஸ்ட் இன்டென்சிவ் கேர் சிண்ட்ரோம். சரியா? போஸ்ட் இன்டென்சிவ் கேர் சிண்ட்ரோம் அப்படின்னா ஐசியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, அந்த எமோஷனல் இது இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ட்ராமா இருக்கலாம், இது எல்லாத்தையும் கேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரலாக சைல்டு ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்னாலும் எழுதலாம், இல்லை சைல்டு ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னாலும் இதை எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்தியா ஏஷியான் டைம்ஸ் மேக்கிங் ஸ்டடி ப்ராக்ரஸ் அப்படின்றது. அப்போது ஆசியான் கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும், எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்றது. அப்போ இந்தியாவுக்கும் ஆசியானுக்கும் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக என்னென்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ வேறு என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நியூஸில் அங்கங்கே பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு மந்த்லி கம்பைலேஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்போ ஆசியானோட ரிலேஷன்ஷிப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருவோம்.
ஓகேவா. ஸோ இதுலேயும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பெட்டர் என்னென்னா மந்த்லி கம்பைலேஷன் எடுத்து இந்தியா ஆசியான் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டில் எது நியூஸ் இல்லை. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ்மா. ஸோ ஃபஸ்ட் எடிட்டோரியல் ஃபஸ்ட் நியூஸ் வந்து தேவையில்லை, கிளாரிட்டி அண்ட் கன்ஃபியூஷன் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கிறதுனால வேணாம். அது கீழே இருக்கிறது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா சயின்டிஃபிக் அப்ரோச்காக கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு 4 கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். விக்யான் ரத்னா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் யுவசாந்தி ஸ்வரப் பாரத் நகர் அவார்டு, அடுத்து விக்யான் டீம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கேட்டகரி பார்த்துக்கோங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் ப்ரிலிம்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் போதும், அதுக்கு கீழே இருக்கிறது வேணாம். இதுக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அவார்டில் வந்து டிரான்ஸ்பரண்டான மெக்கானிசம் கிடையாது. ஓகேவா. எப்படி இதை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் டிலே பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அவார்ட் ஜென்ரலாக கவர்னன்ஸில் இஷ்யூ அப்படின்னாவே நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அவார்ட்ஸில் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க, அதனால் கீழே இருக்கிறது வேணும். ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு பேரா மட்டும் போதும். ஃபஸ்ட்டு பேராவில் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார், அதுக்கு கீழே 4 அவார்டு இருக்குது, அதை யார் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த கான்டோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்றது இவர் ஒரே விஷயத்தை தான் பேசியிருக்காரு, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா. இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக ஸ்பெஷலாக என்ன கிடையாது அப்படின்னா லாவோ எதுவும் கொண்டு வர முடியாது அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஸ் புட்டசுவாமி கேஸில் என்ன சொன்னோம் அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொன்னோம். இது எதுக்காக, லா ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாவை இன்னும் எம்பசைஸ் பண்ணுறதுக்கு, ஒருத்தனோட ப்ரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் உள்ளே வந்து லெஜிஸ்லேட்டிவ் பண்ண முடியாத கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஓகேவா. அப்போ கான்ஸ்டியூஷன் ஜென்ரலாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா என்ன, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் லாவுக்கும் மொராலிட்டிக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஓகே, அதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வைண்டிங் அப் கிளாக் இந்தியா நேபாள் எக்கனாமிக் டைஸு. அதாவது என்னென்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எக்கனாமிக் டைஸு ஆர்பிஐ கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது. ஆர்பிஐ 2 இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று என்னென்னா இன்டர்நேஷ்னலைசேஷன் இந்தியன் ருப்பி, அதாவது இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் இந்தியன் ருப்பி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, எக்கனாமிக்ஸில் ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு இந்தியன் ருப்பியை யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா. அது மூலமாக இப்போ பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேபாளுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது பணம் வந்து லெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அது ஒரு இனிஷியேட்டிவ். இன்னொன்று என்னென்னா ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபாரின் பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் ருப்பி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது. இது மூலமாக ட்ரேட் டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்றது. ப்ளஸ் டாலரை வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணலாம், அதாவது டீடாலரைசேஷன் நடக்கும் அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ அது மூலமாக நேபாளுக்கு என்ன பெனிஃபிட்டு, இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாக மெயின்டைன் பண்ண தேவையில்ல, டீடாலரைசேஷன் ப்ளஸ் ட்ரேட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நடக்கும் அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் என்ன ஹேர்டில்ஸ், நேபாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹேர்டில்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட இஷ்யூவை பேசியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் அதிகமாக பேங்க்கை வந்து டாமினேட் பண்ணுறது, ஓகே, அந்த மாதிரி இஷ்யூஸ் பேசியிருக்காங்க. வேணா படித்து வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ருப்பினா என்ன, ஓகேவா. ஸோ ப்ளஸ் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன, நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸில் பார்த்துக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பெரில்ஸ் ஆஃப் என்கேஜிங் வித் தாலிபான் அப்படின்றது. அதாவது தாலிபான் கூட ரிலேஷன்ஷிப் ஓகே தான், பட் ஆனால் அதுலேயும் சில என்ன இருக்குது அப்படின்னா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ தாலிபான்ஸ் என்ன ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துடும்போது கூட விமன் ஜேர்னலிஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் இன்வால்வ் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் தான் இன்வால்வ் ஆனோம் அப்படின்றது. அப்போது அவங்களோட இதுவே என்னென்னா விமன் எஜுகேஷனை வந்து இது பண்ணுறது, ஓகே, அப்ரெசிவ் மைனாரிட்டியை வந்து அப்ரெசிவாக இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு டெமோக்ரஸியில் இம்பேக்ட் ஆகும், இந்தியாவோட லெஜிட்டிமசி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது தான் இவங்களோட இஷ்யூ. ஸோ இதில் என்னென்னா ஃபுல்லாக தாலிபான் இஷ்யூவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்க, அது எப்படி எவால்வ் ஆனிச்சு, ஓகே, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு மந்த்லி மேகசின் எடுத்து அப்படியே படித்து வச்சுக்கலாம். ஓகே, அதுவே போதும். இதில் தாலிபானோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை லைட்டாக படித்து வச்சுக்கோ. ஓகே. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10. யூகே இன்ட்ரெஸ்டட் இன் இ-கோட்ஸ் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அதாவது இ-கோட் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடணும். இ-கோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னென்னா இருக்கக்கூடிய எல்லா வேர்டிக்ட்டையும் சரி ஒன்றும் இல்லை, கோட்ஸை டிஜிட்டைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான்.
அப்போ அதில் இருக்கக்கூடிய வேர்டிக்டாக இருக்கட்டும் இல்லை பேப்பர்ஸாக இருக்கட்டும் ஓகேவா, இது எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணுறது தான் ஈகோட் ப்ராஜெக்ட். அது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா, அவங்களுக்கு கீழே வரும். ஓகே, அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th பேஜ். ஜப்பான் சீக்ஸ் இந்தியன் ஒர்க்கர்ஸ் பட் பீப்புள் டு பீப்புள் டைஸ் லேக். என்னன்னா ஜப்பானில் வேர்ல்டு பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஓகேவா, மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா 65 ஏஜுக்கு மேலே நிறைய பேர், 65% பாப்புலேஷன் வந்து 65 ஏஜுக்கு மேலே இருக்காங்க அப்படின்றது. ஓகே, அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஒர்க்கர்ஸை சீக் பண்ணுறாங்க அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன லேக் ஆகுது அப்படின்னா நம்மளோட ரெஸ்பெக்ட், அதாவது என்னென்னா பீப்புள் டு பீப்புள் டை இல்லை அப்படின்னா இவனை மதிக்க மாட்டேங்கிறான், இம்மைக்ரெண்ட்டாக போகிறவனா மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா, அப்போ இந்தியாவுக்கு ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 65% இருக்குது 15 to 35 ஏஜ் குரூப்பில். அப்போது அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம குளோபலைஸ்டு வேர்ல்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ப்ளஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜப்பானில் ஒர்க் ஃபோர்ஸை இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரிப்பேர் ஃபார் ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்றது. இது என்னென்னா ஒரு நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்டு. பிர்ஷா முண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் லீடரு, அவரோட பர்த் ஆனிவர்சரியை வந்து ரெகனைஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா, அப்போ முண்டா ரெபலியன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும். ஆக்சுவலாக ட்ரைபல் ரிவோல்ட் அப்படின்றது என்னென்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ், என்னென்ன ட்ரைபல் ரிவோல்ட் நடந்துச்சு எல்லாமே. அதில் முக்கியமான ரிவோல்ட் என்ன அப்படின்னா முண்டா ரிபலியன். இப்போ முண்டா ரிபலியன் யாருக்கு கீழே நடந்துச்சு அப்படின்னா பிர்ஷா முண்டா அவங்களுக்கு கீழே நடந்துச்சு. இப்போ இந்த முண்டாஸ் ட்ரைபை பற்றி லைட்டாக ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் முண்டா ரிபலியனை பற்றியும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃபிலிம்ஸில் ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸ். சூடான் பாராமிலிட்ரி RSF கிளைம்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தர்ஃபர் எல் பசார் அப்படின்றது. அதாவது தர்ஃபர் அப்படின்ற ஒரு ரீஜன். ஸோ அந்த ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சுடானில் இருக்குது. ஃபிலிம்ஸில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஸோ சுடான் தர்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஜனை கொடுத்து கேட்கலாம். அது மட்டும் போதும் இந்த நியூஸில். அடுத்து அது கீழே இருக்கக்கூடிய குர்திஸ்தான் இஷ்யூ. ஜென்ரலாக குர்திஸ்தான் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது மேப் பேஸ்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, ஆக்சுவலி குர்திஸ்தான் அப்படின்றது என்னென்ன எந்த ரீஜன் அப்படின்னா டர்க்கி, ஈரான், ஈராக், சிரியா இந்த 4 கண்ட்ரிஸையும் கம்பைன் பண்ண ஒரு ரீஜன். ஓகே, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்டானமி இல்லை இண்டிபெண்டன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அதை ஒரு சிலர் அட்டானமி கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் அட்டானமி கொடுக்கல. அப்போ குர்திஸ் பீப்புள் எங்கே இருக்காங்க, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஓகே. வேறு எதுவும் குளோபல் நியூஸில் பெருசாக இல்லை, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் எதுவும் இல்லாமல். ஓகே, தேங்க்யூ.